ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். உருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நேற்றும் இன்றும் என்று மாறாது கிருபை இந்த நல்ல கடவுளே, இந்த ஆராதனை உடைய பாதத்தில் நாங்கள் பணிந்து ஆரம்பிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில கடவுள் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐயா, ஆராதனையில தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. உம்மை துதிக்கும் பொழுதும் உம்மை போற்றும் பொழுதும் கடவுள் தாமே எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பாதம் பணிந்து இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது துதி ஆராதனை. இந்த துதி ஆராதனையில நீங்கள் எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகமாக அவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஆராதனையில பங்கு பெறும்படியாக நண்பாக அழைக்கிறோம். இப்பொழுதெல்லாம் ஆராதனை என்று சொன்னால் நமக்கு சாதாரணமாக போய்விட்டது அல்லவா? ஆண்டோடைய ஆராதனைக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது. நம்ம எழுந்திருந்து ஏனோ தானோ என்று சொல்லி ஆராதனையில பங்கு பெறுறோம். பெண்களெல்லாம் சமையல் செஞ்சுட்டு தான் இந்த ஆராதனையில இருக்கிறீங்க. ஆண்களெல்லாம் ஏனோ தானோன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எது இருந்தாலும் சரி, உங்கள் இல்லங்களிலே ஆண்டவர் இருக்கிறார் என்றதான அந்த பயமும் பக்தியும் வேண்டும். ஆகினாலே உங்கள் இல்லங்களிலே அமர்ந்தாலும் ஆராதனை பயபக்தியோடு நீங்க பங்கு பெறும்படியாக நண்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து ஜெப வேலை ஆராதனை வேலையில முழுமையாக நீங்கள் ஆராதனையில பங்கு பெறும்படியாக நண்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாதியிலே எழுந்திருந்து அங்கிருந்தும் போகுவது, ஆராதனையிலே நீங்கள் ஏதோ ஏனோ தானோ என்று சொல்லி எழுந்து அங்கும் இங்கும் நடப்பது ஆராதனை அல்ல. உண்மையாக ஆண்டோடைய சமூகத்திலே நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த 1 மணி நேரமாவது ஆண்டோடைய சமூகத்திலே நீங்க அமைதியாக ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறேன் என்று சொல்லி உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனையில பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தயவு கூர்ந்து ஏனோ தானோ என்று சொல்லி ஆராதனையில பங்கு பெற வேண்டாம். ஏனோ தானோ என்று சொல்லி பங்கு பெறுவதாக இருப்பின் அது ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தும் காரியமாக மாறிவிடும். ஆகினாலே உண்மையாக ஆராதனையில சற்று முழுமையாய் பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட துதி ஆராதனைக்காக நம்மோடு கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் நமது மத்தியில வந்து சில பாடல்களை பாடி ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ளாய் நம்மை வழிநடத்துவார்கள். ஆகினாலே உற்சாகத்தோடு இந்த துதி ஆராதனையில பங்கு பெறும்படியாக உங்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்துவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்திலே இந்த துதி ஆராதனைக்கு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொரு வேளையிலும் துதிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் நம்முடைய இல்லத்திலிருந்து நாம் ஜெபிக்கும் பொழுதும் நம்ம அருகிலே அவர் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒரு சில பாடல்கள் மூலமாக நாம் பாடி அவரை ஆராதிக்கப் போகிறோம்.
வாசம் செய்தீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அடுத்த பாடலாக அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி, அப்பாவும் கிருவிகளால் என்னை காத்துக் கொண்டீரே என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே.
தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அடுத்த பாடலாக சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்தலை பாடிடுவேன் என்கிற பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்தலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்தலை பாடிடுவேன். சிலுவையின்
அடுத்த பாடலாக எப்படி நான் பாடுவேன், ஆண்டவரை என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்ற ஒரு பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து ஆறுதல் நாயகன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாமம் அமர்ந்திருந்து ஓயாமல் சுத்தம் செய்வேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன்
வருகையில் எடுத்துக் கொள்வீர். கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையில் எடுத்துக் கொள்வீர். கூடவே வைத்துக் கொள்வீர். ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நாம் அமர்ந்தவாறு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். முதலாவது வேத பகுதி அது 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1 முதல் 18 முடிய. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1 முதல் 18 வரை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஓய்வு நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பகுதி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. கர்த்தர் எலியாவை சுழற்காட்டிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பர்வதத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர்
அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவன் சலித்து போக மட்டும் அவர்கள் அவனை அழைத்துக் கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவில் இருந்த அவனிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1 திருமறை பகுதி வாசித்து முந்தாயிற்று. தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அமிர்த வண்ணமே 2வது வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அமிர்த வண்ணம் 2வது வேத பகுதி, அது தீத்து 2வது அதிகாரம் வசனம் 1 முதல் 15 முடிய. தீத்து 2வது அதிகாரம் வசனம் 1 முதல் 15 முடிய. இன்றைய நாளுக்கென தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம், அது தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாயிருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாயும் இருக்கவும், தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்தில் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாயும் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெரிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. வேலைக்காரர் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றையிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மைகளை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்கிற பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கூடாதிருப்பாயாக என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று 3வது வேத பகுதியான சுவிசேஷ வேத பகுதியை வாசிக்க கேட்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று 3வது வேத பகுதியான சுவிசேஷ வேத பகுதி, யோவான் 3வது அதிகாரம் வசனம் 22 முதல் 30 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 22 முதல் 30 வரை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி, யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனங்கள் 22 முதல் 30 முடிய.
யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதாயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலேம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலரும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்மோடே கூட யோர்தானுக்கு அக்கறையிலே ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுதும் எனக்குள் சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேதப்பதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமலை போலவே எம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல கடவுளே, உங்களுடைய மெல்லி சத்தம் வரும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன சத்திய வார்த்தை வேண்டுமோ அதை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினாலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். கொரோனா காலகட்டங்களிலே கொரோனாவோடு வாழ பழகிவிட்டோம் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக. எப்படி என்று சொன்னால், நான் கொரோனா காலகட்டங்களில் எப்படி இருப்பேனோ அப்படியே ஆராதனைக்கு இருப்பதும் நான் பழகிவிட்டேன். ஆராதனை என்று சொன்னால் ஆராதனைக்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறதல்லவா, அந்த ஒழுங்குமுறைகளை நீங்களும் நானும் மறந்தவர்களாக இல்லத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் உண்மையாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே சற்று நேரம் ஆண்டவரை துதிப்பதற்காக, ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டவரை துதிப்பதற்காக நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. மற்ற நாட்களை காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை நான் அதிகமாக ஆண்டவரை துதிப்பதை விட்டுவிட்டேன். வாழ பழகிவிட்டோம். கொரோனாவோடு கூட இருக்க பழகிவிட்டோம். கிறிஸ்தவர்களுக்கு உண்டான நம்பிக்கை அற்று போயிற்று. பயமும் பக்தியும் இல்லாமல் போயிற்றே. சற்றே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அருகில் அவர்களிடத்துல நீங்கள் ஒரு முறையாவது கேட்டிருக்கிறீங்களா? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணீங்களா? இந்த வாரத்தில் வேதம் வாசித்தீர்களா, ஜெபித்தீர்களான்னு சொல்லி கேட்கிறோம்னா இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் வாழ பழகிவிட்டோம் கொரோனாவோடு கூட. கிறிஸ்தவர்களும் ஆலயம் போகணும்னா எதற்கு வேண்டாம், இனி 2 மாதம் கழிச்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, 3 மாதம் 3 வருஷம் ஆலயம் மூடினாலும் எனக்கு கவலை இல்லை என்று சொல்கிற நிலைமை வந்தாயிற்று. முதலிலே பதறினோம். ஆலயம் மூடின பொழுது பதறினோம். எத்தனை பேர் பதறினோம்? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லையா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லையான்னு சொல்லி எத்தனை பேர் பதறினோம்.
எத்தனை பேர் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஐயா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லைங்களான்னு கேட்டீங்க. இன்னைக்கு உண்மையாகவே யோசித்து பார்ப்போம். வீட்டில் அமர்ந்து ஆராதனைக்காய் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் உண்மையாக மனதின் ஆழத்திலிருந்து அந்த ஆராதனையில பங்கு பெறமா? நம்முடைய பிள்ளைகள்ல ஆமா உட்காருங்க ஆராதனையில பங்கு பெறுங்கன்னு சொல்லி சொல்றோமா? ஜபம்லாம் குறைஞ்சு போச்சு. கொரோனா காலகட்டங்களிலே அதிகமாக ஜப குறைவு. வேதம் வாசிக்கிறதுல எத்தனை முறை வேதத்தை வாசிச்சிருக்கிறோம்? நிறைய நேரம் கிடைச்சதே, என்ன செய்தோம்? அற்றை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் கூட நாம் தென்னிந்திய திருச்சபை கொடுத்த தலைப்பிற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இந்த நாளிலே கூட ஆண்டுடைய செய்திக்காய் கடந்து வருவதற்கு முன்பாக நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து நாம் தெரிந்திருப்போம். அதன் அடிப்படையிலே சீஷர்களை குறித்து, அவர்களுடைய விட்னஸ் சாட்சிகளை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். எப்படி சீஷர்கள் இருக்க வேண்டும், எப்படி சீஷர்கள் இருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க ஆசைப்படுகிறேன். யார் சீஷர்கள்? யார் சீஷர்கள் என்று சொன்னால் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 28வது அதிகாரம். மத்தேயு 28வது அதிகாரத்தில் நீங்களும் நானும் மனப்பாடமாய் சொல்ல வேண்டிய ஒரு வசனம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் நீங்களும் நானும் தான் ஆண்டோடைய சீஷர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். சீஷர்கள் என்று சொன்னால் வேறு யாரோ சீஷர்கள் என்று சொல்வது அல்ல. நான் சீஷர் என்றுதான் எண்ணம் வேண்டும். நான் தான் அந்த சீஷர். அந்த நாட்களிலே சீஷர்களை குறித்து சொல்லப்படும் பொழுது சீஷர்கள் பலர் ஆண்டுடைய பணியை செய்யப்படும் பொழுது பல விதத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதில் குறிப்பாக சீஷர்கள் 11 சீஷர்களும் கொல்லப்பட்டார்கள். சிலரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையிலே அறைந்து, சிலரை சிலுவையிலே தலைகீழாக அறைந்து, சிலரை படுக்க வைத்து தரையிலே ஆணி அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு, சிலரை மேலிருந்து தள்ளிவிட்டு, நமக்கு ஒரு சீஷர் கொடுக்கப்பட்டார், தோமா. அவரை ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சீஷர்களாகி நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? சீஷர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து சொல்வது சீஷர்களுடைய பணி அல்ல. சீஷர்களுடைய பணி என்ன என்று சொன்னால் எச்சரிக்கை செய்வது. எச்சரிக்கையாய் இருங்க என்று சொல்லி எச்சரிக்கை செய்வதுதான் சீஷர்களுடைய பணி. குருவை உடையவர் சீஷர், கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர் சீடர். குருவுக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடியவர்கள் குருவை போல வாழக்கூடியவர்கள். நம்முடைய குரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல இருக்கிறோமா? அவரை போல வாழ்ந்து காட்டுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில இடங்களிலே அன்பாகவும் பேசுகிறார், சில இடத்திலே சாட்டவார் எடுத்து கடிந்தும் கொள்கிறார். ஆக சீஷர்கள் நீங்களும் நானும் அன்பாகவும் இருக்க வேண்டும், தவறு செய்யும் பட்சத்தில் கடிந்து கொள்ளவும் வேண்டும். அதுதான் சீஷர்களுடைய காரியம். கிரேக்கத்திலே சீஷர்கள் என்று சொன்னால் மெத்தடஸ் என்று சொல்வார்கள். ஸ்டூடெண்ட் ஆங்கிலத்திலே கற்றுக்கொள்பவர், த லேர்னர், டு லேர்ன் என்று சொல்லி சொல்வார்கள். அவர்கள் தான் சீஷர்கள். இந்த சீஷர்களை அந்த நாட்களிலே மூப்பர்கள் என்று சொல்லி கூட சொல்வார்கள். அந்த நாட்களிலே மூப்பர்கள் பணி 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே அந்த பணியினுடைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. மூப்பர்களுடைய பணி எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆலோசனை சொல்லக்கூடிய பணி, அபிஷேக பணி, ஜபிக்கும் பணி அந்த சீஷர்களுடைய பணி. யாராவதுக்கு ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக ஆலோசனை செய்ய வேண்டும். உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜபிக்க வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த காரியங்கள் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பணி. அந்த பணியை நீங்களும் நானும் செய்கிறோமா என்று சொன்னால் இல்லை. மூப்பர்கள் என்று சொல்லப்படும் பொழுது
டீக்கன்ஸ் என்று சொல்வார்கள். டயக்னோஸ் என்றதான வார்த்தையிலிருந்து மருவி டீக்கன்ஸ் என்று சொல்லி வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சீசர்கள் பணியை உண்மையாக உத்தமமாக செய்கிறோமா? எனக்கு கொடுக்கப்பட்ட பணி இப்பொழுது வாசிக்க கேட்ட வண்ணமாக புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி விட்டோம். நாம் புறப்பட்டு போகிறோமா? மற்றவர்களை சீசராக்குவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பலர் பலவிதமான தவறான காரியங்களில் இருக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் கண்டிக்கத்தக்கதா என்று பேசி இருக்கிறோம். தவறு செய்வர்களிடத்திலே கண்டித்தோம் என்று சொன்னால் நாம் விரோதிகளாகி விடுவோம் அல்லவா? ஆனால் அதல்ல, நாம் கண்டிக்க வேண்டும் அன்போடு கூட. அந்த காரியத்தை இப்பொழுது பார்க்கலாம். முதல் காரியம், சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் கற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். குருவின் இடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குருகுலத்திலே 3 சீஷர்கள் இருந்தார்களாம். அந்த குருவிற்கு குருகுல படிப்பு முடிந்தவுடனே 3 சீஷர்களையும் அனுப்பிவிட்டார். அந்த 3 சீடர்களும் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது வழியிலே முட்கள் சிதறி காணப்பட்டதாம். அப்பொழுது ஒருவர் என்ன செய்தாராம், அந்த முட்கள் படாத வண்ணமாக அங்கும் இங்கும் காலை வைத்து அந்த இடத்துல அந்த ரோட்டை தாண்டி சென்று விட்டார். இன்னொருவர் வந்தாராம், நல்ல விளையாட்டு வீரர், நான் தாவி சென்று விடுகிறேன் என்று சொல்லி ஓடி வந்து தாவி சென்று விட்டார். இன்னொரு சீடர் வந்தாராம், அங்க இருக்கக்கூடிய முட்கள் எல்லாம் எடுத்து மெதுவெதுவாக தள்ளி ஓரத்தில் போட்டாராம். அவர் கரங்களிலும் கால்களிலும் ரத்தம் படிந்தது. ஆனாலும் அந்த முட்கள் எல்லாம் அவர் தள்ளி போட்டார். அப்பொழுது அந்த இடத்துல குரு மறைந்திருந்து வந்து சொன்னாராம், நீதான் உண்மையான சரியான சீடர் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், மற்றவர்கள் அதை குதித்து போனார்கள், தாண்டி போனார்கள். உனக்கு மாத்திரம்தான் அந்த முட்களை எடுத்து போட வேண்டும் என்றுதான் எண்ணம் வந்தது. நீதான் உண்மையான சீடர் என்று சொன்னாலாம். இத்தனை நாட்கள் நான் கற்றுக்கொண்டவைகளை முழுமையாய் கற்றுக்கொண்ட ஒரு சீடர் நீதான் என்று சொல்லி அந்த குரு சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எவற்றை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? நாம் வேதத்தில் வாசிக்க கேட்ட வண்ணமாக இந்த இடத்துல எலியாவின் இடத்திலே போகப்படும் பொழுது எலியா சொல்கிறார், நீ எங்கே இரு என்று சொல்லப்படும் பொழுது அவர் அந்த இடத்துல இருக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், தம்முடைய குருவின் இடத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு விடாப்பிடியாக அவரை பின்தொடர்கிறார். அவருக்கு கிடைக்கப்பெற்றது குருவினுடைய வரங். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். குரு சொல்லக்கூடிய காரியங்கள் வேதத்தின் அடிப்படையிலும் அவருடைய செய்தியிலும் ஜபத்திலும் ஏதோ ஒரு விதத்துல சீடர்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் குருவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவார். அந்த மெல்லிய சத்தம் என் காதுகளிலே விழ வேண்டும். பிரியமானவர்களே, ஆலயத்திலே வந்து அமரப்படும் பொழுது ஒரு சின்ன வார்த்தையாவது உங்களிடத்துல பேசு. உண்மைதானே? ஒரு சின்ன வார்த்தை, மெல்லிய சத்தம் என்னிடத்துல பேசப்பட்டிருக்கும். ஒருவர் ஆலயத்திலே அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். உறங்கிக் கொண்டிருந்தவருக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லப்பட்டாயிற்று. அந்த ஒரு வார்த்தை அவரிடத்துல பேசினதாம். வெளியே சென்று அவர் எடுத்து வைத்திருந்த ஒரு பொருளை கொடுத்து விட்டார். அப்பொழுது நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி நல்லா தெரியும். ஆனா திடீர்னு ஒரு பொருளை கொண்டு ஒருத்திட்டு கொடுக்குறீங்களே என்று சொல்லப்படும் பொழுது, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். என்னுடைய கடந்த நாட்களுடைய சோர்வு நிமித்தமாக தூங்கிட்டேன். ஆனா ஒரு வார்த்தை நீங்க பேசப்படும் பொழுது, நீ ஏதாவது ஒரு பொருளை எடுத்திருந்தால் அதை கொடுக்க வேண்டும் என்றுதான் அந்த வார்த்தை என்னை குத்திற்று. நான் கொண்டு போய் தூங்கினவர்களை கூட ஒரு வார்த்தை மெல்லிய சத்தம் பேசப்படுகிறது. ஆலயத்தில் அமர்வோம் என்று சொன்னால் கட்டாயம் ஒரு வார்த்தை, அது பாடல் வழியாக, செய்தியின் வழியாக, வேத வாசிப்பின் வழியாக, ஏதோ ஒரு வழியிலே ஆண்டுடைய சத்தம், ஒரு மெல்லிய சத்தம் காதுகளிலே வந்துவிடும். இப்பொழுது அதற்கு நமக்கு காலமில்லை, சூழ்நிலை இல்லை. ஆனால் இல்லம், நம்முடைய இல்லம், ஆண்டவர் அங்கே இருக்கிறார். ஆண்டவர் எங்கும் இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு வார்த்தை பேசுவாருங்க. அந்த மெல்லிய சத்தம் நான் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொல்கிற அந்த சத்தத்தை என் காதுகளிலே விழத்தக்கதாய் நீங்களும் நானும் சீடர்கள் இருக்க வேண்டும். இந்த நாளிலே சீசர்களா இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சீசர்களே, ஆண்டவர் சொல்கிறவரை கற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கிற குருவாக இருக்கிறோமா?
மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கிற குருவாக இருக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு அதை தாரும், ஆண்டவர் எனக்கு இதை தாரும், ஆண்டவர் எனக்கு கார் தாரும், பைக் தாரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு அட்வைஸ் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? குருவாக இருந்து கொண்டிருக்கிறோம். சீடர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி குருவுக்கு தெரியும். ஆனால் குருவுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சீடர்களாகி நீங்களும் நானும் கற்றுக்கொள்வதற்கு என்னால் முடிவதில்லை. நான் குருவுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு முறை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நான் உண்மையாய் சீடனா இருப்பேன் என்று சொன்னால் கற்றுக்கொள்வேன். என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கற்றுக்கொள்வேன். இரண்டாவது காரியம், நான் கற்றுக்கொண்டால் மாத்திரம் போதுமா என்று சொன்னால் இல்லை, அதை கற்றுக் கொடுப்பவராகவும் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இந்த 3வது வேத பகுதியில வாசித்தோம். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படும் பொழுது அவருடைய உண்மையான இயற்பெயர் யோவான். அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கப்படும் பொழுது அந்த ஞான ஸ்நானத்தின் வழியாக யோவான் ஸ்நானகன் என்றதான பெயரே வந்தது. அப்படியானால் இந்த யோவான் ஸ்நானகன் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி தெளிவாய் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 3வது அதிகாரம் 28வது வசனம். பெரியமானவர்களே, நான் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நான் தெளிவாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த நாட்களே சீடர்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், தன்னைத்தான் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய குருவை யார் என்று சொல்லி கற்றுக் கொடுக்காதவனமா, மற்றவர்களுக்கு சொல்லாதவர்களாக, என்னிடத்துல ஜெபிக்க வாருங்கள், என்னிடத்துல ஜெபிக்க வரும்பொழுது நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், நான் உங்கள் வியாதியை சுகமாக்குறேன் என்று சொல்கிறேன். ஆனால் என் குருவாகிய கடவுள் அதை செய்வார் என்று சொல்லி நான் சொல்வதில்லை. என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறேன். ஒரு போஸ்டர்ல பார்த்தேன், இயேசு கிறிஸ்து கர்த்தர் கடவுள் என்றுதான் ஒரு பெயர் இல்லை. அங்கே இருந்தது வசனம் கூட. அந்த போஸ்டர்ல மொத்தமாக ஒரு பாஸ்டரோட பேரு, அந்த பாஸ்டர் பெயர், அந்த பாஸ்டர் சுகமளிப்பார், வரலமை தருவார், அந்த பாஸ்டர் பலவிதமான அற்புதம் செய்வார் என்று சொல்லி பாஸ்டரை மாத்திரம் அது பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தது. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவரை மாத்திரமல்ல அவருடைய மகனையும் முன்பாக நிறுத்தி ஒரு சினிமா நடிகரை போல அவர் மகன் நிற்கிறார். அந்த சினிமா நடிகனை போருக்கிற அந்த மகனை இருவரும் முன்னிலைப்படுத்தி கடவுளை மறந்து போனார். பிரியமானவர்களே, சீஷர்களாகி நீங்களும் நானும் நான் அறிந்து கொண்ட கடவுளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை செய்கிறோமா? அதுதான் உண்மையான சீஷர்கள். மூன்றாவது காரியம், நான் கற்றுக்கொள்கிறேன், நான் கற்றுக் கொடுக்கிறேன், ஆனால் நான் கற்றவைகளை என்னுடைய வாழ்வில் நான் காட்டுகிறேனா? 3வது காரியம், கற்றவைகளை மற்றவர்களிடத்திலே காட்ட வேண்டும். அதை தான் தீத்துவிலே சொல்லப்படுகிற தீத்து 2வது அதிகாரத்திலே நாம் அதைத்தான் வாசித்தோம். முதிர்ந்தவர்களுக்கு நாம் உதவி செய்யத்தக்கதாக, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யத்தக்கதாக. தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனம், முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தக்கேற்ற விதமாக நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாயிருக்கவும் தேவவசனம் தூசிக்காதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தடுத்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படையவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாயும் முதிர் வயதுள்ள ஸ்திரீக்கு புத்தி சொல்லு. இது பல காரியங்களை தீத்து 2வது அதிகாரத்துல பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நான் கற்றதை என் வாழ்விலை காட்டக்கூடிய சிஸ்டர்களா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நான் என்ன கற்றிருக்கிறேனோ அதன்படி வாழ்ந்து காட்டவும். வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொன்னால், நான் அன்புள்ள இடத்துல அன்பும், தீமை என்று சொல்ல வரும் இடத்துல அந்த இடத்துல நான் என்னுடைய எச்சரிக்கையும் செய்யத்தக்கதாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எச்சரிக்கை மாத்திரம் இருந்து அன்பு இல்லை என்று சொன்னாலும் தவறு, அன்பு மாத்திரம் இருந்து எச்சரிக்கை செய்யலினாலும் தவறு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஒரு காலகட்டங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அந்த வீடு அமைதியாக இருக்கும், அவர்களுக்கு வீடு கொடுக்கலாம் என்று சொல்லி இருந்த சூழ்நிலை மாறி கிறிஸ்தவர்களா அவங்க வேண்டாயா என்று வீடு கொடுப்பதற்கு, ஒரு வாடகை வீடு கொடுப்பதற்கு கூட இந்த நாட்களிலே தயங்குகிறான். அப்படியாக சீஷர்களாகி நீங்களும் நானும் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்ம விட்னஸ் எல்லாம் எங்க போச்சு?
இப்படி சாட்சியெல்லாம் இங்க போச்சு. உண்மையான கிறிஸ்துவலா இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் 3 காரியம் பார்த்தோம். சீசர்கள் என்று சொன்னால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது யார்? ஒரு சிறிய மகன் வந்து ஆண்டவருடைய வசனத்தை சொன்னாலும் தாழ்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி தயவு செய்து சொல்லாதீங்க. ஆண்டவர் அந்த சின்ன மகன் வழியா ஏதாவது ஒரு சின்ன சத்தம் நம்மோடு கூட பேசுவார். ஆக கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் ஆண்டவரை குறித்து தெரிந்து விட்டேன், அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். 3வது காரியம், நான் கற்றதை காட்டுபவராக, வாழ்விலை காட்டுபவராக இருப்போம் என்று சொன்னால் கட்டாயம் ஆசீர்வாதமா இருப்போம். வசனங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்விலை பேச வேண்டும், நம்மோடு கூட இருக்க வேண்டும். இந்த நாளில் கூட ஆண்டவர் தாமே வசனத்தின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? திருப்பணிந்த நல்ல ஆண்டவரே, சீசர்கள் என்று சொன்னால் கற்றுக்கொள்பவர்களாகவும் கற்றுக் கொடுப்பவராகவும் கற்றதை காட்டுபவராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி தேவன்களுக்கு சொல்லித்தாங்க. உண்மையான சீடர்களாக இருக்க தேவன் கிருபாக செய்யும். இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வன பிதாவாய் தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியில் திருப்பத்துக்கு பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவந்து எழுந்தினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வன பிதாவாகி தேவனுடைய வலது பாசத்தில் வச்சிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவானோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபையார் அமரவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களது சந்தா மற்றும் ஏலபாக்கிகளை திருச்சபையின் பொருளாளரிடத்திலே நீங்கள் கொடுத்து அதற்குரிய ரசீதுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக பேராயர் அறிவுறுத்தி இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை பொருளாளரை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஆலய பணியாளரிடமோ அல்லது ஆயர்கள் இருவர் இருக்கிறோம் எங்களிடத்துல நீங்கள் கொடுக்கலாம். என்னங்கய்யா இது லாக்டவுன் டைம்ல நீங்க காணிக்கை கேட்குறீங்களா நினைக்காதீங்க. நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவருக்கும், மற்ற நம்முடைய காரியத்திற்கு நமக்கும், அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்திற்கும் நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? ஆகையாலே தயவு கூர்ந்து இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், தவறாக பேசவும் வேண்டாம். தயவு கூர்ந்து உங்களது காணிக்கைகளை நீங்கள் சந்தா மற்றும் ஏலபாக்கிகளை நீங்கள் பொருளாளரிடமோ அல்லது எங்களிடமோ கொடுக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலின் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை நீங்கள் தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசப்படாமல் தீமைகளை எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எங்களுடைய ஆமென். இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, இதோ இந்த கொரோனா காலகட்டங்களில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை வழிநடத்துவீராக. எங்களுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்படாதபடி தேவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாங்கி ஏந்தி வழி நடத்துங்க. குறிப்பாக கர்த்தாவே, எங்களுடைய ஆலயத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோ இந்த தருணத்திலே கூட சாத்தான் குளம் என்றதான பகுதியிலே மரித்து போன இந்த 2 சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் கடவுள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடவுளுடைய பலன் அந்த குடும்பத்திற்கு தேவன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல கர்த்தாவே, எங்களை விட்டு கடந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலே மசனக்குடி ஆலயத்தை சார்ந்த திரு கிறிஸ்து தங்கையா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு கடந்து போனாலும் கர்த்தருடைய பலனும் ஆறுதலும் அந்த குடும்பத்திற்கு கடவுள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல எங்கள் திருச்சபையார் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனை பலப்படுத்தும் ஆசீர்வாதம், அவர்களுக்குண்டான ஞானத்தை தேவன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்திலே திருமண காரியத்தை தேவன் வாய்க்க செய்வீராக. குழந்தைக்காய் ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே குழந்தை பாக்கியத்தை தேவன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் கர்த்தாவே, பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவர்களுக்காக தனித்தனியாக பெயரை ஜெபிக்கிறோம். தேவன் தாமே பலப்படுத்துங்க. மீண்டுமாய் சீக்கிரத்தில் நம்முடைய ஆலயத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ள போற்ற தேவன் கிருபையாக உதவி செய்யும்.
அப்படி நாங்கள் வருவோம் என்று சொல்லி விசுவாசித்து நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிக்கும் ஒப்புவிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் சர்வ பண்ண கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள எந்த போதும் உங்களோட கூட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். 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 கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு மாவதியோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட உலகத்துக்குள்ள வாழ்ந்து நாம் சுகிப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.